சங்கீதம் 36 8ஆம் வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையான தேவ ஆசீர்வாதம் எது என்பதை கண்டறிந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காத வரை அதை உணர முடியாது. உதாரணமாக, உலக நன்மைகளை நாம் சாலமோன் ராஜாவை போல தேவனிடமிருந்து பெற்றாலும் அதனால் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் சாலமோன் ராஜா கேட்டதை விட பல மடங்கு ஆசீர்வதித்தார். ஆனாலும் சாலமோனால் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியவில்லை. எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட இஸ்ரவேல் ஜனங்களால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் தேவனால் நன்மை பெற்றவர்கள். இருப்பினும் உண்மையான தேவ நன்மையை பெற்று அதை அனுபவிக்காதவர்கள். எனவேதான் அவர்களால் வெற்றியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியவில்லை. அதே சமயம் ஆபிரகாம், யோசேப்பு, மோசே போன்றவர்களால் தங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற முடிந்தது. அவர்களால் தேவனை கனப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழும் வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் உண்மையான தேவ ஆசீர்வாதத்தை தங்களுக்குள் அடையாளம் கண்டு அனுபவித்தவர்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படியாக தேவ உறவில் பலப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவ உறவில் திருப்தியை தேடினார்களே அன்றி வேறு எதிலும் திருப்தியை தேடவில்லை. எனவே தேவ பிள்ளைகளே, தேவ உறவை தேடுவதில் தீவிரமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நன்மைகள் நம்மை தேடி வரும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.